இன்றைக்கு வந்து இந்த புயல், அதாவது நேற்றிரவு 2 மணிக்கு பிறகு அந்த புயல் வந்து மீளுருவாகம், அதாவது புயல் உருவாகிருக்குன்னு சொல்லி மணிக்கு பிறகு வரும்னு சொல்லியிருந்தவ. புயலுடைய நிலவரங்கள் என்ன மாதிரி, புயல் வந்திருக்கா இல்லை மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்திருக்கணுமா, இந்த வெள்ளங்கள் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டே ஃபுல்லாக வெள்ளம் பாருங்க. இந்த நான் நிற்கிறேன், இந்த இதில் ஒரு கொஞ்சம் அங்கால நிறைய வெள்ளம் வந்துடுது பாருங்க. ஸோ இந்த மக்களுடைய வீடுகள் எங்கள் கிராமங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வெள்ளத்து நிலவரங்களை தான் காட்ட போகிறேன். நீங்கள் அனந்த் வியூக்கு யாராவது புதுசாக இருந்தால் அனந்த் வியூக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா இது எங்கிற வீடு தான். வரலாற்றுலேயே இப்படி தண்ணி நிற்கிறது, ஆனால் இந்த தூரம் கொஞ்சம் நிற்கும். வீடு ஃபுல்லாக இந்த வீடு ஃபுல்லாக வந்துடுது. இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. நாங்களும் இங்கே இடம்பெயர்ந்து போகணுமோன்றதை தான் யோசிச்சு கொண்டிருக்கோம். இங்கே வீடு ஃபுல்லாக, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி. இன்னும் ஒரு அப்படி இன்னும் ஒரு என்ன இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் பெய்கிற மழையில் இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஏரியாவில் இப்படியே வீட்டிலேருந்து வலிக்கிட்டு இப்படியே வீடியோ காட்டுறதுக்கு போய்கொண்டிருக்கோம். வீட்டில் இருந்து நாங்கள் பெருசாக தெரியல, நல்ல மழை அடிச்சிருக்குது, சூறாவளியும் அடிச்சிருக்கு. இப்போவும் இந்த காற்றெல்லாம் பாருங்க, தென்னை மரங்கள்லாம் அப்படி ஆடி அசைஞ்சு கொண்டிருக்கு பெரிய அளவில். சூறாவளி பெருசாக அடிக்கல போல இருக்கு, ஆனால் மழை சரியாக பெஞ்சு கொண்டிருக்குது, இப்போவும் பெஞ்சு கொண்டிருக்குது. தொடர்ந்து மழையாக தான் இருக்குது. மழையும் காற்றும் கூடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ மழையை பாருங்கள், மழை விட்டு விட்டு இப்போ கொஞ்சத்துக்கு முன்னுக்கு விட்டுருந்தது, இப்போ நல்ல மழை அடிச்சு சும்மா அப்படி பெய்யுது பாருங்கள். காற்றோட தனியாக காலையில் வந்து தனியாக மழை மட்டும் இருந்தது, பிறகு தனியாக காற்று இருந்தது, பிறகு ரெண்டும் சேர்ந்து காற்று மழையும் அடித்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்றும் மழையும் சேர்ந்து தான் அடிக்குது. மக்களை அவதானமாக இருக்கும். யாராவது உதவிகள் தேவைப்பட்டால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அதோட இருக்கிற உணவுகளோ இல்லை அந்த மக்களுக்குரிய ஏதாவது பொருட்களோ எங்களுக்கு பணமாக வேணும், பொருட்களாக இருந்து எங்களை அழைத்தா நாங்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் உரியவர்களிடம் சேர்ப்போம். நீங்களும் அவதானமாக இருங்கோ. காற்று வந்து கூடிக்கொண்டிருக்கு. இப்போ நான் குடையோடு தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். குடையை பறித்து கொண்டு போகுது. ரெண்டு தம்பியாக்குறதையும் எப்படி பறிக்க, காற்று கூடிக்கொண்டிருக்குது, மழையும் கூடுது. வடவ பகுதியெல்லாம் சரியான காற்று மழை கூட வரும்னு சொல்லி சொன்னோம். தம்பி என்ன சரியான காற்றா இருக்க போல இருக்கா? எல்லா இடம் எல்லா ஒழுங்கையுமே முழு இடமுமே வெள்ளமாக தான் இருப்பாங்க. அப்படி இன்னொரு போக்கில் போகுது தண்ணி. இப்படி காரணம் தான் போகுதுன்னு தெரியுங்களா? அவ்வளோ அங்கே ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் அப்படியே தண்ணி, இது வெள்ள வாய்க்கால் மாதிரி தான். இது இப்படி ஒரு கடலுக்கு போகிற வெள்ள வாய்க்காலுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறேன். சில இடங்களில் தான் இப்படி வெள்ள வாய்க்கால் பாதையால் வந்து வெள்ள வாய்க்கால் மாதிரி வந்து போய் பெரிய வெள்ள வாய்க்காலில் போகுது. சில இடங்களில் தண்ணி போகிறதுக்கு வளைஞ்சு விடுறதுக்கு இடங்கள் இல்லாதால தான் வெள்ளம் அப்படியே நின்று தேங்கி மக்கள்லாம் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கணும்.
தண்ணி நிற்காத இடத்துல எல்லாமே தண்ணி நிற்கும். இந்த இடத்துல ஒரு நாளும் தண்ணி நின்றதே இல்லை. வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு பேர அழிவை தான் கொண்டு வந்திருக்க போகின்ற முறை. அண்ணா ஒரு பெருந்தன்மை இல்லாதால் உண்மையில் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கார். இப்போ நான் அவரை தொடர்பு கொண்ட நேரத்தில் ஓமனமா போகும்னு சொல்லி பைக்கை விட்டுட்டு தன் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு கூட பாருங்க. இவ்வளோ தண்ணிக்குள்ளால நாங்களும் போகிறோம். இடம்பெயர்ந்து அதாவது இடைத்தங்கள் முகாமுக்கு போய் கொண்டிருக்கீங்க வந்து நினைக்கிறேன். பாருங்க ரோட்லாம் சரியான தண்ணியாக இருக்குது. நான் நினைக்கிறேன் வெள்ளத்துக்காக இடம்பெயர்ந்து வந்து இடைத்தங்கள் முகாமுக்கு போகிறதுக்கு மக்கள் எல்லாம் ரோட்டில் நிற்கணும். ஊர்மனையில் ஃபுல்லாக தண்ணி. பாருங்க வீட்டுக்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக தண்ணி. ஓய் வீடு ஃபுல்லாக தண்ணி. சாப்பாடு கொடுக்க போகிறோம். வீடு ஃபுல்லாக தண்ணி வரும். அங்கே மனுஷன் இடமே இருக்குது. அங்கே இருக்குதா கிளினிக் சென்டர்? கிளினிக் சென்டரில் விட்டுருக்கேன்னு இந்த நான் கொண்டு வந்தேன் உங்களுக்கு. டீஷர்ட்டை போட்டு வரவே. ஓ டீஷர்ட்டை போட்டு ஏண்டா அப்படியே பாருங்க. இதில் இருந்தெல்லாம் மக்கள் எழும்பி இடைத்தங்கள் முகாமுக்கு போயிட்டு நம்ம ஏண்டா இருக்கல பாருங்க. இந்த எல்லாம் விழுந்து எடுத்தாச்சா?